Namaste. Welcome to Dynamic Yoga. Let's start the practice. இப்பொழுது நின்ன நிலையில செய்யக்கூடிய சூக்ஷ்ம வியாயாமா பார்க்க போறோம். ஸோ முதல் என்னதுன்னா தாடாசனா வாக். இதை வாக் பண்ணும்போது நம்மளோட ஃபுல் கால்களையுமே இதுல எப்படி ஆக்டிவேட் பண்றோம்னு பாருங்க. 4 பயிற்சிகள் இதுல இருக்கு. இது கைகளை எப்படி கோர்த்து பிடிச்சுக்கணும், தலைக்கு மேல நல்லா ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. 2 கைகளையும் காதை தொடுற மாதிரி. ஸோ மேட்ல இந்த பக்கம் நின்றுட்டு இப்போ மெதுவா குதிங்கால தூக்கிட்டு நேரா பார்த்த மாதிரி மெதுவா நடக்கணும். இது முதல் பயிற்சி. அடுத்த 2வது பயிற்சி கால்களை கீழே இறக்கி கைகளை இறக்கிட்டு இப்ப குதிங்கால பிரஸ் பண்ணி நடக்கணும். இது 2வது பயிற்சி. 3வது பயிற்சி கால்களை வெளிப்புறமாக அழுத்தி நடக்க வேண்டும். ரொம்ப கேர்ஃபுல்லா நடங்க, காலை பாதிச்சிடக்கூடாது. நல்லா பொறுமையா நடங்க. இப்ப கால்களை உள்பக்கமா பிரட்டி நடக்கணும். ஸோ இப்போ பார்க்கும்பொழுது நம்மளுடைய கால்களுடைய எல்லா பகுதிகளையும் நம்ம மசாஜ் பண்ண மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஸோ இதன் மூலமாக நம்ம எப்போ எங்க நின்னாலும் 2 கால்களையும் சரிசமமாக நிற்கக்கூடிய தன்மை இயல்பாகவே நமக்கு வந்துடும். இப்போ 2வது பயிற்சியாக தாடாசனா பண்ண போறோம். ஸோ நின்ன நிலையில உங்களுடைய கால்களை உங்க தோள்பட்ட அகலத்துக்கு நிப்பாட்டிக்கோங்க. முழங்கால்கள் நேராக தான் இருக்கணும். இப்படி வி ஷேப்ல நிக்க கூடாது. பாதங்கள் நேரா வச்சுக்கோங்க. உங்களுடைய பார்வை சீரா இருக்கட்டும். இன்டர்லாக் யுவர் ஹேண்ட்ஸ். கைகளை மேல எடுத்துட்டு மெதுவா உங்களுடைய குதிங்கால தூக்கி தூக்கி இறக்க போறீங்க. மூச்சு எடுக்கும் போது மேல, மூச்சை விடும்போது கீழே. இந்த மாதிரி இந்த பயிற்சியை ஒரு 20 முறை செய்யணும். கைகளை இறக்கிக்கலாம். இப்ப மெதுவாக உங்களோட கைகளை கழுத்துக்கான பயிற்சி பண்ண போறோம். சோ உங்களுடைய கைகள் வலது கையினுடைய மணிக்கட்டை இடது கையால பிடிச்சிட்டு இந்த மாதிரி நேரா நின்னுக்கணும். ஸோ இது உங்களுடைய முதுகு கூணு போடாம இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அலாங் வித் இதை செய்யும் பொழுது நம்மளோட கழுத்து பயிற்சி ரொம்ப பர்ஃபெக்டா வரும். ஸோ நிமிர்ந்த நிலையில நின்னுக்கிறோம். மெதுவா தலையை அண்ணாந்து பார்க்கணும். மெதுவா கழுத்தை முன்னால குனியும் போது ரொம்ப கவனமா செய்யணும். நல்லா சைட் வைஸ்ல பாருங்க. இப்படி குனிய கூடாது, இது தப்பு. கழுத்தை லேசா பின்னோக்கி கொண்டு போய் கீழே குனியும். சோ மெதுவா அண்ணாந்து பாக்குறோம். மூச்சை விட்டுட்டே கீழே வர்றோம். இந்த பயிற்சியை 5 முறை பண்ண போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா தலையை வலம் இருந்து இடமாக மெதுவா தோள்பட்டையை திருப்பாம உங்களால எவ்வளவு திருப்ப முடியுதோ அந்த அளவுக்கு திருப்பினா போதும். மூச்சு எடுத்துக்கிட்டே மூச்சை விட்டுக்கிட்டே சைட்ல போகணும். மூச்சு எடுத்துக்கிட்டே நேரா வரணும். மூச்சை விட்டுக்கிட்டே சைட்ல போகணும். மூச்சை எடுத்துக்கிட்டே நேரா வரணும். 3வது பயிற்சி கழுத்தை சாய்வா சாக்குறது. காதை தோள்பட்டை கொண்டு போறது. தோள்பட்டையை தூக்க கூடாது. கழுத்தை மட்டும் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு. சோ இந்த பயிற்சியில ஒரு 2-3 செகண்ட் நிப்பாட்டிட்டு மெதுவா அடுத்த சைடு. இது ஒவ்வொரு பயிற்சிகளையும் நீங்க 5 முறை பண்ணாலே போதுமானது. ரொம்ப மென்மையா செய்யுங்க. கழுத்து பகுதி ரொம்ப மென்மையானது. ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறம் now we are going for the hand rotation. கையை ரொட்டேட் பண்ண போறோம். காலை கொஞ்சம் அகலமாவே வச்சு நின்னுக்கோங்க சப்போர்ட்டுக்கு. மெதுவா கைகளை மேல தூக்கி ஃபுல்லா கையை மடக்க கூடாது, முழங்கை மடக்க கூடாது. ஃபுல்லா உங்களால எவ்வளவு ரொட்டேட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு மெதுவா மூச்சு எடுக்கிறோம். ஃபுல்லா பின்னால போகுது. மூச்சை விடுறோம், கீழே வரும். ஸோ மெதுவா வலம் இருந்து இடமாகவும் இப்ப இதை மாத்தியும் பின்னால இருந்து முன்னால வரைக்கும் மெதுவா சுத்தணும். உங்களால எவ்வளவு முடியுதோ முழங்கையை மடக்காம நீங்க சுத்தணும். ஸோ இதுவும் 10 முறை பண்ணலாம். நான் நம்மளோட பாடியோட சைடு லேட்டரல் ஸ்ட்ரெச்சஸ்க்கு போறோம். ஸோ இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா கால் அகலமா தான் இருக்கணும், நேரா தான் வச்சிருக்கணும். கைகளை இடுப்புல இந்த மாதிரி வலது கையை வலது இடுப்புல வச்சு இடுப்பு முதல் இடது பக்கம் தள்ளிட்டு மெதுவா உங்க கைகளை காது கிட்ட கொண்டு வாங்க. உங்க தலையை லேசா மேல்முகமா. இப்ப இதே மாதிரி அடுத்த சைடு இடுப்பை தள்ளுறோம். இந்த கைகளை காது கிட்ட கொண்டு வரும். சோ இந்த மாதிரி 10 முறை செய்யணும். அதுக்கு அடுத்த பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா இடுப்பு ரொட்டேஷன். மெதுவா உங்களுடைய இடுப்பை வலமிருந்து இடமாகவும் இடமிருந்து வலமாகவும் இதையும் ஒரு 10 முறை நீங்க இடுப்பை சுழற்சி பண்ண போறீங்க. சோ இந்த மாதிரி கால் அகல கால் வச்சிருக்கிறத சுருக்கும் பொழுது மெதுவா உங்களுடைய முன்ன பின்ன இந்த மாதிரி வச்சு மெதுவா உங்களோட பட்டை கிக் பண்ணி நீங்க ரிலீஸ் பண்ணிக்கணும். அடுத்த பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பெண்டிங், பேக்வர்ட் பெண்டிங். இதை நம்ம தெரபட்டிக் வேலை பண்ண போறோம். எல்லாருமே எளிமையா பண்ண முடியும். அண்ட் உங்களுடைய லோயர் பார்ட் ஆஃப் த பாடி, அப்பர் பார்ட் பாடிக்கும் ஒரே நேரத்துல நல்லபடியான ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். லோயர் பேக், கழுத்து வலி எல்லாருக்குமே இந்த பயிற்சி ரொம்ப சிறந்தது. பண்ணலாமா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா உங்களுடைய தோள்பட்ட அளவுக்கு ஏதாவது கிரில்லையோ சோகத்திலையோ கை வச்சுக்கோங்க. தோள்பட்ட அளவுல தான் வைக்கணும், கீழே இறக்கி வைக்க கூடாது. வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப் பின்னால நடந்ததுக்கு அப்புறம் உங்க இடுப்பை பின்னால தள்ளி உங்க தலையை நேரா வச்சு உங்களோட செஸ்ட கீழே இறக்கணும். இடுப்பு
தோள்பட்டை, கைகள் எல்லாம் இந்த லெவல்ல. நல்லா ஆழ்ந்த சுவாசம். தலைய தொங்க போட கூடாது, கழுத்து நேராதான் இருக்கணும். நல்லா உங்க இடுப்பை பின்னால தள்ளி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஒரு 10 மூச்சு இதே மாதிரி எடுத்துட்டு மெதுவா உங்க கால்களை திருப்பி முன்னால கொண்டு வந்து உங்க குதிங்கால தூக்கி உங்க பட்டை டைட் பண்ணி இடுப்பை முன்னால தள்ளி நெஞ்ச நிமித்தி தலைய அண்ணாந்து பாரு. இது ஒரு 10 செகண்டோ 6-7 செகண்டோ. உங்களுக்கு கிருகிருன்னு வர்ற மாதிரி இருந்தா நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரெச். இப்ப 10 பிரெத் மட்டும் எடுத்தோம். 10 செகண்ட் கவுண்ட் கிடையாது. மூச்சு எடுத்து விடுறத 10 டைமா நீங்க பண்ண போறீங்க. அதே மாதிரி இது மேல ஆர்ச் பண்றத வந்து 10 செகண்டா வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்க 3-4 வாட்டி கூட பண்ணலாம். இது ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் உங்க லோயர் பேக். அடுத்த பயிற்சி சர்வாங்க புஷ்டி. இந்த பயிற்சியில பாத்தீங்கன்னா உங்களுடைய முதுகு தண்டை 180 டிகிரியில ஃபுல்லா ரொட்டேஷன் பண்றது. இதன் மூலமாக முதுகு தண்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அண்ட் இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ கால்களை அகலமா வச்சுக்கோங்க. வி ஷேப்ல இருக்கக்கூடாது, பாதம் நேராதான் இருக்கணும். கைகளை வந்து மேல ஸ்ட்ரெச் பண்ணி கையை முஷ்டி பண்ணிக்கணும். இது வந்து இடது பக்கம் தான் ஆரம்பிக்கணும். ஸோ இடது கை வந்து முன்னால இருக்கணும். கைகள் காதை ஒட்டி வச்சு நல்லா முதுகு தண்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு மூச்சு எடுத்துட்டு இடது பக்கம் இப்படி சைடா போய் ஃபுல்லா குனிஞ்சி மேல வந்து இடது பக்கமும் இப்படி சைடா உடம்ப திருப்பி தான் மேல கொண்டு வரணும். இப்ப கைகளை மாத்திக்கலாம். திருப்பி வலது கை முன்னால, திருப்பி வலது கை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஃபுல்லா ஆல் த வே டவுன், கம் பேக் டு த சென்டர். இதே மாதிரி பயிற்சியை மாத்தி மாத்தி செய்யணும். வலம் இருந்து இடமாகவும் இடமிருந்து வலமாகவும் 15 முறை மூச்சு கரெக்டா பயிற்சியோட செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா அர்த்த கடி சக்கராசனா. இது வந்து நம்மளோட என்டையர் பாடியை வந்து ஃபுல்லா ட்விஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கால்களை வந்து தோள்பட்டையை விட கொஞ்சம் அகலமா வச்சு நின்னுக்கோங்க. வி ஷேப்ல வைக்க கூடாது, நேராதான் இருக்கணும். கைகள் ரெண்டையும் தோள்பட்டை அளவுல உயர்த்திட்டு மெதுவா உங்களுடைய ஒரு கையை வந்து தோள்பட்டையில இங்க தொடும் பொழுது இந்த கையை பின்னால திருப்பி, பின்னால போற கையை தலையோட சேர்ந்து திரும்பி பாருங்க. மெதுவா இந்த பக்கம் ரொம்ப மெதுவா கவனமா செய்யுங்க. இதுல வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் உள்ளவங்கிறவங்க இந்த பயிற்சி பண்ணக்கூடாது. மத்தவங்க எல்லாருமே இதை சிறப்பா செய்யலாம். தண்டை லாகவமாக்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி. இதுல 3 ஆசனங்கள் கலந்து இருக்குது நம்மளுக்கு. சோ இத வந்து இப்ப பார்க்க போற பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா முழங்கால் பிரச்சனை உள்ளவங்களுக்கான பயிற்சி. அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? சோ 2 கால்களை முழங்கால் தரையில போட்டுக்கோங்க. 2 முழங்காலுக்கு நடுவுலையும் 1 arm டிஸ்டன்ஸ் இருக்கணும். உங்க கைகளை இங்க இருந்து 1 arm டிஸ்டன்ஸ் வச்சுட்டு உள்ளங்கையை அதுக்கு முன்னால வச்சுக்கலாம். மெதுவா கால்களை ஸ்ட்ரைட் ஆக்கிக்கோங்க. மெதுவா உங்க இடுப்பை தூக்கி அத்துமுகோ ஸ்வானாசன்ல நின்னுக்கலாம். இங்க இருந்து மெதுவா உங்க உடம்ப குதிங்கால தூக்கி நேரா பிளாங்க் பொசிஷன் வரணும். இங்க இருந்து இடுப்பை இறக்கி செஸ்ட விரிச்சு தலையை அண்ணாந்து பார்க்கணும். முழங்கால் தரையில தொடக்கூடாது. திருப்பி மெதுவா இடுப்பை தூக்குறோம், மேல போறோம். சோ இதுல 3 பயிற்சிகள், 3 ஆசனங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அத்துமுகோ ஸ்வானாசனா, தண்டாசனா, ஊர்துமுவாசனா, திருப்பி தண்டாசனா, திருப்பி அத்துமுகோ ஸ்வானாசனா. இதை ஒரு 10ல இருந்து 15 முறை பண்ணிட்டு மெதுவாக முழங்கால கீழே வச்சுட்டு கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பார்க்க போற பயிற்சி 5 foot எக்ஸசைசஸ், கால்களுக்கான பயிற்சி. சோ தளர்வான நிலையில 2 காலை இப்படி அகலமா வச்சுட்டு கைகளை பின்னால வச்சுட்டு நிமிர்ந்த நிலையில உட்காந்துக்கலாம். மெதுவா கால்களை முன்னோக்கி இழுக்கணும். தென் பின்னோக்கி இழுக்கும் பொழுது நல்லா நம்மளுடைய முழங்கால்களை இறுக்கி முழங்காலின் அடிபாகத்தை தரையில அழுத்தி இந்த இடம் வந்து டைட் ஆறத உணரணும். அந்த அளவுக்கு உங்களோட பாதங்களை உள்பக்கமாக இழுக்கணும். சோ இதுதான் முதல் பயிற்சி. முன்னோக்கி பின்னோக்கி, முன்னோக்கி பின்னோக்கி. இப்ப 2வது பயிற்சி கால்களை அகலமா வச்சுக்கலாம். 2 பாதத்தோட சின்ன விரல்கள் வெளியில படுற மாதிரி தொடணும். அதே பாதங்களை உள்பக்கமா திருப்பி பெருவிரல் தரையை தொடுற மாதிரி தொடணும். சோ இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா உங்க முழங்கால் ஜாஸ்தி தூக்க கூடாது. சோ இதே இதை மெதுவா உள்பக்கம் வெளிப்பக்கம் மாத்தி மெதுவாக. அடுத்தது 2 கால்களையும் பக்கத்துல வச்சுட்டு ஒரே நேரத்துல ஒரு கால் முன்ன ஒரு கால் பின்ன, இந்த மாதிரி. இது 3வது பயிற்சி. 4வது பயிற்சி பாத்தீங்கன்னா 2 கால்களையும் ஒண்ணு போல வட்டமிடுற மாதிரி வலமிருந்து இடமாகவும் பின்பு இடமிருந்து வலமாகவும் சுத்தணும். 5வது பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா கால்களை நேரா வச்சுட்டு விரல்களை மட்டும் நல்லா இப்படி சுருக்கி இப்படி விரிக்கணும். நல்லா சுருக்கி இந்த மாதிரி விரிக்கணும். ஸோ இந்த மாதிரி அது முடிச்சதுக்கு அப்புறம் கால்களை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு
குதிங்கால இந்த மாதிரி தரையில அழுத்திட்டு உங்க முழங்காலோட அடிபாகத்தை இந்த மாதிரி டேப் பண்ணணும். இந்த 5 பயிற்சிகளையும் ஒவ்வொரு பயிற்சியும் 10 முறை செய்யணும். காலையில எழுந்த உடனே 10 முறையும், நைட்டு படுக்கும் பொழுது 10 முறை செஞ்சீங்கன்னா உங்க கால்களுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். கால்கள் ரெண்டையும் நமஸ்காரா முத்ரால வச்ச மாதிரி வச்சுட்டு, தவறுதலா நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா, முதுகை இப்படி கொண்டு போக கூடாது. முதுகு தண்டு நேரா தான் இருக்கணும். உங்க கால்களை கொஞ்சம் தூரமா கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. உங்க கைகளை இந்த கொலுசு போடுற இடங்கள்ல புடிச்சுக்கலாம், கணுக்கால் கிட்ட. நான் மெதுவா உங்களுடைய கால்களை மேல் நோக்கி தூக்கி கீழ் நோக்கி இறக்குங்க. உங்களால எவ்வளவு வேகமா அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேலையும் கீழையும் இதை அசைக்கணும். ஆனா முதுகு நேராக தான் இருக்கணும், கழுத்து நேரா இருக்கணும். இந்த பயிற்சியை நீங்க 2 நிமிடங்கள் செய்யணும். மெதுவா இந்த கால்களை மூடி 2 முழங்காலையும் சேர்க்கணும். திருப்பி 2 காலையும் தரையோட அழுத்தி முன்னால குனியணும். சோ இதே மாதிரி ஒரு 10 முறை. கால்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ். ஓப்பனர் அலாங் வித் தட் அப்பர் பாடியில ட்விஸ்டிங்கும் சேர்த்து பண்ண போறோம். ரொம்ப எளிய பயிற்சி தான். ஒரே நேரத்தில் உங்களுடைய லோயர் பார்ட் ஆஃப் த பாடியும் உங்களோட மேல் பார்ட் ஆஃப் த பாடியும் இதுல ட்விஸ்டட் ஆகும். அண்ட் உங்களோட பேக் பெயினுக்கு இது ரொம்ப பெரிய சிறந்த பயிற்சி. பார்க்கலாமா? ஸோ 2 காலையும் இந்த மாதிரி குத்துக்கால் வச்சுக்கோங்க, அகலமா வச்சுக்கோங்க. மெதுவா உங்களோட கைகளை பின்னால வச்சுட்டு மெதுவா உங்க 2 முழங்கால்களையும் ஒரே சைட்ல திருப்புங்க. 2ஐயும் தனித்தனியா தரையில வச்சாச்சு. இப்போ உங்க அப்பர் பாடியை மெதுவா திருப்பி உங்க உடம்ப கீழே இறக்கி மூக்கை தரையை தொடரும். மெதுவா மேல வர்றோம். திருப்பி 2 முழங்காலையும் நேரா வச்சாச்சு. இப்ப அதே மாதிரி அடுத்த சைடு 2 முழங்காலையும் முதல் திருப்பணும். மெதுவா உடம்ப திருப்புங்க. மெதுவா மூக்கை கீழே இறங்கி மூக்கை வச்சு தொட போறோம். திருப்பி கம் பேக் டு த சென்டர். இதே மாதிரி 10 முறை செய்யணும். சோ அனைத்து பயிற்சிகளையும் முடிச்ச உடனே சவாசனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கால்களை ரொம்ப அகலமா வச்சுக்கோங்க. மெதுவா படுத்துட்டு உங்க கைகளை ரொம்ப தளர்வா உடம்ப விட்டு தள்ளி வச்சுக்கோங்க. சவாசன்ல படுத்த உடனேவே கழுத்தை வலமிருந்து இடமாகவும் இடமிருந்து வலவாகவும் ஒரு 2 முறை ஃபுல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மெதுவா கண்களை மூடி ஆழ்ந்த சுவாசம். சவாசனத்தில் இருந்து வெளியே வர்றதற்கும் ஒரு முறைகள் இருக்கு. 2 கைகளையும் மெதுவா கால்களையும் இணைச்சி வச்சுட்டு 2 கைகளையும் தலைக்கு மேல கொண்டு நல்லா ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஆழ்ந்த சுவாசம். மெதுவா உங்களுடைய வலது பக்கம் திரும்பி படுக்கணும். கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு மெதுவா எந்திரிச்சு உட்கார்ந்துக்கலாம். நன்றி.